சென்னையில் மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசின் நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் கொள்கை அடிப்படையில் அனுமதி அளித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நம் செய்தியாளர் கலாநிதியிடம் கேட்கலாம். கலாநிதி, இப்ப மோனோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு எதன் அடிப்படையில் அனுமதி கொடுத்திருக்காங்க? இதுக்காக என்னென்ன நிபந்தனைகள் எது விதிக்கப்பட்டிருக்கா? பூர்ணிமா, மோனோ ரயில் திட்டம் என்பது சென்னையில் செயல்படுத்தப்பட வேண்டும் என்பது தமிழக அரசின் நீண்டகால கொள்கை முடிவாக இருந்திருக்கிறது. குறிப்பாக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த பகுதிகளில் செயல்படுத்தக்கூடிய இந்த மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் கடந்த 2011ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த திட்டம் மத்திய அரசின் ஒப்புதலுக்காக காத்திருந்தது. இந்த நிலையில் கடந்த வாரம் சென்னைக்கு வந்திருந்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரியிடம் இது குறித்து கேட்கப்பட்ட போது அது குறித்த கோப்பில் தாம் கையெழுத்திட்டிருப்பதாக தெரிவித்தார். அதன் பிறகு இன்றைக்கு அது குறித்த அலுவல் பூர்வமான அந்த அறிவிப்பினை மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகமானது இன்றைக்கு வெளியிட்டிருக்கிறது. அதன்படியாக சென்னையில் பூந்தமல்லியில் தொடங்கி கத்திப்பாரா வரையிலுமான 20.68 கிலோமீட்டர் நீளமுடைய அந்த சாலையில் மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இடையில் இணைப்பாக வடபழனியிலிருந்து போரூர் வரைக்குமாக அந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்திற்கு மொத்தமாக 3267 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. இந்த திட்டத்தினை தமிழக அரசு உடனடியாக செயல்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் உடனடியாக மத்திய அரசிலிருந்து இந்த திட்டத்திற்காக நிதி ஒதுக்கீடு என்பது செய்ய இயலாது. அதற்கு பதிலாக தனியார் துறையிடம் மற்றும் அரசு துறை பங்களிப்பாக இந்த திட்டத்தினை செயல்படுத்திக் கொள்ளலாம் என தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில் 5 விதமான நிபந்தனைகளை மத்திய அரசு விதித்திருக்கிறது. அதில் முதலாவதாக சொல்லப்பட்டுள்ள நிபந்தனை என்னவென்பது பார்த்தால், ஒரு பொறுப்புடைய நிறுவனம் ஒன்றை உருவாக்க வேண்டும். இதை ஆங்கிலத்தில் அவர்கள் ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் என்று சொல்கிறார்கள். அதாவது தற்போது சென்னையில் செயல்பட்டு வரக்கூடிய மெட்ரோ ரயில் லிமிடெட் அந்த திட்டத்தினை போல மோனோ ரயிலுக்கென தனியாக ஒரு பொறுப்புடைய நிறுவனம் உருவாக்கப்பட வேண்டும். அந்த நிறுவனத்தின் அடிப்படையில் இந்த திட்டத்தினை செயல்படுத்த வேண்டும். மேலும் சென்னையில் ஏற்கனவே செயல்பட்டு வரக்கூடிய பல்வேறு போக்குவரத்து வசதிகளை, குறிப்பாக மாநகர போக்குவரத்து கழகம், அதே போல பறக்கும் ரயில் திட்டம் இருக்கிறது, மெட்ரோ ரயில் திட்டம் இருக்கிறது, சாலை போக்குவரத்து, இது போன்ற பல்வேறு திட்டங்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் யூனிஃபைடு மெட்ரோபாலிட்டன் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி என்று ஒரு ஆணையத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தற்போது முதல் கட்டமாக செயல்படுத்தக்கூடிய இந்த பூந்தமல்லியிலிருந்து கத்திப்பாரா வரையுள்ள இந்த பகுதிகளில் மற்ற போக்குவரத்து அம்சங்களையும் இணைக்கும் வகையிலாக திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மாதிரியாக 5 நிபந்தனைகள் முக்கியமானதாக சொல்லப்பட்டிருக்கின்றன. பூர்ணிமா, கலாநிதி, இப்ப சென்னையில மெட்ரோ ரயில் பணிகள் இன்னும் முடிவடையாத நிலையில மோனோ ரயில் திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு எந்த அளவுக்கு முனைப்பு காட்டி வராங்கன்னு சொல்லுங்க. பூர்ணிமா, இந்த மோனோ ரயில் திட்டம் என்பது தமிழக அரசை பொறுத்தவரைக்கும் ஒரு கௌரவ பிரச்சனை கொண்ட ஒரு திட்டம் என்றுதான் அரசியல் நோக்கர்களால் கருதப்படுகிறது. காரணம், இந்த மோனோ ரயில் திட்டத்தினை செயல்படுத்தவே இயலாது என்று கடந்த வருடம் நவம்பர் 9ஆம் தேதி திமுக தலைவர் கருணாநிதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதன்படியாக இந்த மோனோ ரயில் திட்டமானது பல்வேறு நகரங்களில் தோல்வியடைந்த ஒரு திட்டமாக இருக்கிறது. ஆனால் தமிழக அரசு இதை செயல்படுத்தியே தீர வேண்டும் என்ற முனைப்பில் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த திட்டத்தில் முதலீடு செய்வதற்கென தனியார் நிறுவனங்கள் யாரும் முன்வரவே மாட்டார்கள். எனவே இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவது சாத்தியமற்றது என்ற ரீதியில் திமுக தலைவர் கருணாநிதியின் அந்த அறிக்கை அமைந்திருந்தது. ஆனால் தமிழக அரசை பொறுத்தவரைக்கும், அதாவது முன்னாள் முதலமைச்சராக ஜெயலலிதா இருந்தபோது கடந்த ஆட்சி காலத்திலிருந்தே மோனோ ரயில் திட்டத்தை குறித்து அவர் நிறைய பேசியிருக்கிறார். இந்த ஆட்சியின் போது 2011ஆம் ஆண்டு ஆளுநர் உரையில் இந்த மோனோ ரயில் திட்டம் குறித்து 2011ஆம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய அரசுக்கு இதுவரை 6 முறைக்கு மேலாக கடிதம் எழுதப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் தற்போது மத்திய அரசிடமிருந்து இந்த கொள்கை ரீதியில் இந்த அனுமதி என்பது இன்றைக்கு பெறப்பட்டிருக்கிறது. பூர்ணிமா, கலாநிதி, மெட்ரோ ரயிலுக்கும் மோனோ ரயிலுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன? மோனோ ரயிலினால் ஏற்படுற பயன் என்னன்னு விரிவாசம். மெட்ரோ ரயில் திட்டம் என்று பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரு புறநகர் ரயில் திட்டத்தை போன்ற ஒரு திட்டமானது. அதாவது நகருக்குள்ளாக செயல்படக்கூடிய ஒரு புறநகர் ரயில் திட்டம் என்ற அடிப்படையில் அதை புரிந்து கொள்ள முடியும். மிக அதிக பெட்டிகளை கொண்ட, மிக அதிக பயணிகளை ஏற்றுச் செல்லக்கூடிய ஒரு திட்டமாக மெட்ரோ ரயில் திட்டம் பார்க்கப்படுகிறது. ஆனால் மோனோ ரயில் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது மிக குறுகிய சாலைகளுக்குள்ளாக செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கிறது. அதாவது அகலம் குறைந்த பெட்டிகள், அதாவது தற்போது சென்னை மாநகரத்தில் செயல்பட்டு வரக்கூடிய சென்னை மாநகர பேருந்துகளில் தொடர் பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. 2 பேருந்துகளை ஒன்றிணைத்து ஒரே பேருந்தாக, அதுபோன்ற 2 பெட்டிகளை கொண்ட ஒரு ரயில் பெட்டியாக அது செயல்படக்கூடும். அதன்படி தற்போது சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த மோனோ ரயில் திட்டமானது சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் 2வது பெருந்திட்டத்தின் ஒரு அம்சமாக கருதப்படுகிறது. ஒரு மோனோ ரயில் திட்டத்தின் படி ஒரு மோனோ ரயிலில் 560 பயணிகள் பயணிக்க முடியும். அது மட்டுமல்லாமல் 1 மணி நேரத்தில் ஒரு வழித்தடத்தில் 10,000 பயணிகளை ஏற்றுச் செல்ல முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் 2026ஆம் ஆண்டில்
சென்னையில் பொது போக்குவரத்தை பயன்படுத்தக்கூடியவர்களின் எண்ணிக்கை என்பது தற்போதுள்ள 27% 47% உயர்த்த முடியும் என்பது அரசின் நம்பிக்கையாக இருக்கிறது. மொத்தம் 333.1 கிலோமீட்டர் அளவில் சென்னைக்குள்ளாக இந்த மோனோ ரயில் திட்டம் செயல்படுத்தப்பட இருக்கிறது. அதற்கான திட்டங்களை தமிழக அரசு வடிவமைத்திருக்கிறது. மொத்தம் 8 வழித்தடங்களில் இது செயல்படுத்தப்படுகிறது. அந்த 8 வழித்தடங்களும் 18 வழித்தடங்களில் செயல்படுத்தப்படுகிறது. அந்த 18 வழித்தடங்களும் 4 பெரும் பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. இந்த 4 பெரும் பிரிவுகளில் முதலாவதாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவுக்கு தான் தற்போது மத்திய அரசு அனுமதி கொடுத்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, விரிவான தகவல்களுக்கு நன்றி கலாநிதி.